ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தளபதி விஜய், அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயோட அரசியல் என்ட்ரி பற்றி இன்னைக்கு வரைக்கும் பல விவாதங்கள் போயிட்டு தான் இருக்குது. ஆனால் மூத்த அரசியல்வாதி எஸ்வி சேகர் சாரும் பிரபல ஜோதிடர் மதுரை என்ஜி குமரன் சாரும் சேர்ந்து விஜயோட அரசியல் எதிர்காலம் மற்றும் அவரோட ஜாதகத்தை பற்றி பல அதிரடியான உண்மைகளை உடைச்சிருக்காங்க. அது என்னென்ன, விஜயோட ஜாதகத்தில் அப்படி என்ன மேஜிக் இருக்குன்னு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். பெரிய பெரிய அரசியல் மேதைகளும் சர்வே எடுத்தவங்களும் கூட ஆரம்பத்தில் என்ன நினச்சாங்கன்னா, விஜய் கட்சி ஆரம்பித்தா 2-3 சீட் வேணால் ஜெயிக்கலாம், மற்றபடி பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு தான் எல்லாரும் சொன்னாங்க. இன்றைக்கி நிலைமை அப்படியே தலைகீழாக மாறிடுச்சு. எஸ்வி சேகர் சாரை என்ன சொல்கிறாருன்னா, எனக்கே 75 வயசாகுது, நான் எவ்வளவோ அரசியல் பார்த்துருக்கேன், ஆனால் விஜயோட இந்த அரசியல் வளர்ச்சி எல்லா கணிப்புகளையும் புரட்டி போட்டு இந்தியா முழுக்க இருக்கிற சிஎம், சென்ட்ரல் மினிஸ்டர் எல்லாரையும் ஆச்சரியமாக பார்க்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடியே விஜய் சாரோட அப்பா எஸ்ஏ சந்திரசேகர் சாரும் எஸ்வி சேகர் கிட்ட பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என் பையனோட ஜாதகம் எம்ஜிஆர் சாரோட ஜாதகத்தை விட மிகப்பெரிய ஜாதகம், அவன் கண்டிப்பாக ஒரு நாள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆவான் அப்படின்னு அன்னைக்கே சொல்லியிருக்காரு. அதே மாதிரி விஜய் வாழ்க்கையில் இந்த 8ஆம் நம்பர் ஒரு மிகப்பெரிய மேஜிக் பண்ணிகிட்டே இருக்குன்னு ஜோதிடர் குமரன் சொல்கிறாரு. அப்படி என்னன்னு கேட்குறீங்களா? விஜய் குழந்தை நட்சத்திரமாக நடித்த முதல் படத்தோட பேர் வெற்றி. அந்த படம் ரிலீஸ் ஆன டேட் பார்த்திங்கன்னா 1+7 = 8, அதாவது 17. அவரோட ரசிகர் மன்ற விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னு மாற்றின தேதி 26, அதாவது 2+6 = 8. அவரோட மூத்த மகன் சஞ்சய் பிறந்த தேதியும் 26 தான், அதாவது 2+6 = 8. இப்படி அவரோட லைஃப்பில் முக்கியமான பல விஷயங்கள் இந்த 8ஆம் நம்பரோட கனெக்ட் ஆகி அவருக்கு நன்மையாக செஞ்சுருக்கு. அவரோட அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும், ஜோதிடரோட கணிப்பு பற்றி இப்போ பார்க்கலாம். ஜோதிட ரீதியாக பார்த்தா விஜய் சாரோட ஜாதகத்தில் சந்திரனும் செவ்வாயோட பார்வையும் அல்லது சேர்க்கை இருக்குது. ஜெயலலிதா அம்மா மாதிரி மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள் எல்லோருக்குமே இந்த அமைப்பு இருக்குது. ஸோ விஜயோட ஜாதகத்தில் செவ்வாயும் சனியும் எப்பயுமே ஒன்றா கூடுதோ அப்போ அவருக்கு பலம் அதிகரிக்குமாம். அரசியல் ரீதியாக ஆரம்பத்தில் சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அவரோட பேச்சை கேட்காம தமிழ்நாட்டில் யாரும் எதையும் சாதிக்க முடியாதுன்னு ஜோதிடர் ஆணித்தரமாக சொல்லியிருக்காரு. ஸோ கடைசியாக எஸ்வி சேகர் என்ன சொல்கிறாருன்னா, ஆட்சிக்கு வந்த விஜய் அப்படி ஒரு நேர்மையான ஆட்சியை கொடுத்தா மக்கள் கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்க. ஸோ மக்களை, விஜய் சாரோட இந்த அரசியல் என்ட்ரி, அவரோட ஜாதக மேஜிக் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜய் தமிழ்நாட்டோட மிகச்சிறந்த முதலமைச்சர். ஸோ உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.